ஹலோ நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணுறோம். அதாவது இந்த லாங் வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, சில கன்றாவதியான காலேஜில் இருக்க லவ் ஸ்டோரிஸை பற்றி தான் இருக்க போகுது. லிட்டில் பிட் ஆஃப் ஃபன். லாஸ்ட்டில் என்னோட ஒரு கருத்தையும் நான் இந்த ஸ்டோரிஸ் பற்றி நான் சொல்கிறேன். தென் கொஞ்ச நாளாகவே, அதாவது ரொம்ப நாளாகவே நான் லாங் வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா ஏதோ அதில் காப்பிரைட் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது. போட்ட வீடியோஸே சில வீடியோஸ் டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐடியாலஜி ஆஃப் தனி ஒருவன்லேருந்தும் வீடியோஸ் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு ரீபோஸ்ட் செய்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ நியூ கண்டென்ட்டோட ஐடியாலஜி ஆஃப் தனி ஒருவனில் வேறு ஏதாவது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட வருவேன். நெக்ஸ்ட், இப்போ இந்த வீடியோவில் உன் கதை என்னடா காய் துப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கதைகள்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் நான் காலேஜில் என் கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என்னடா இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அப்படின்னா லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவனுங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு கூட தெரியல. வர வர இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க, ஏன்டா மொத்த ஜெனரேஷனையும் சொல்ற அப்படின்னா, நிறைய பேர், முக்காவாசி பேர்கிட்ட அப்படிதான் இருக்காங்க. ரேரா தான் 1-2 பசங்க. ஒரு 100%ல ஒரு 55% ஆஃப் பொண்ணுங்க பசங்க மட்டும்தான் உண்மையான ட்ரூ லவ் பண்றாங்க. மிச்ச பேர்லாம் இந்த ஃபிளர்டேஷன்ஷிப், தில்லுலு, சிச்சுவேஷன்ஷிப்னு அது இதுன்னு இதா இருக்காங்க. இப்ப நிறைய பேரு தனக்கு லவ்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுல இதா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன அவசரம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. அந்த கதையில ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. அந்த பையன் இந்த பொண்ணை தங்கச்சியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும் போது சரின்னு சொல்லிட்டு இவன் பேசி அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டான். இனிமே என்கிட்ட பேசாத அந்த மாதிரி சொல்லிட்டான். அடுத்த கதை, அதே பொண்ணு இப்ப ப்ரப்போஸ் பண்ண பையனுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுது. இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்ப அந்த ஃப்ரெண்ட அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அண்ணா வரைக்கும் அண்ணா தங்கச்சியா இருந்தவனுங்க உடனே இங்கிட்டு இப்ப லவ்வர்ஸா மாறிட்டானுங்க. என்னடா கதை இது? இதை கேட்கறப்ப எனக்கு ஒரு பொண்ணு இத்தனை லவ் பண்றா அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு லவ் இங்க செட் ஆகல, ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்றா, அது செட் ஆகல அப்படிங்கும் போதுட்டு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்றது, மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றதையும் நான் தப்பாவே சொல்லலை. ஏன்னா பசங்க ஆல்சோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாங்களா, அது லவ் செட் ஆகலையா, அப்புறம் வேற பொண்ணை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இது நடக்கிற விஷயம்தான். பட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனலா தான் இருக்காங்க இவங்க இந்த கதையில. ஏன் அப்படி ஆப்ஷனலா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்றா. இப்ப இந்த பையன் ஒத்துக்கல. சோ சடனா கூட இருக்கவங்க, லாங் கேப் கூட இல்ல, ஒரு மாசம் அந்த அளவுல கூட இல்ல. ஓகே, சடனா ஃபியூ வீக்ஸ்லயே கூட இருக்க பையனுக்கு ப்ரப்போஸ் பண்றா. என்ன கதை இது? தென் இதுல விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி வேற ஒருத்தனுக்கு வேற ரூட் வேற விட்டுருக்கு. இவன் நோ சொல்லிட்டானா, அடுத்து இவன். பசங்கள்ல இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு இப்ப ப்ரப்போஸ் பண்ணுவான், அது நோ சொல்லிருச்சா, அடுத்து அது கூட இருக்கிற பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி அவ்வளவுதான். அந்த பொண்ணு லவ் ஒத்துக்குச்சுன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலப்பா. சரியா? சரி, இந்த கதையை போயிட்டு நம்ம இப்ப லவ் பண்ற பையன் கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்படியா, சரி சரி, எல்லா கதையும் கேட்டுப்புட்டு, ஏன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், லவ்ங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டான் அவன். ஆனா அந்த பொண்ணுக்கு ஆப்ஷனலா தான் இருந்தான் அப்படிங்கிறது இவனுக்கு இப்ப சொன்னாலே இவனுக்கு புரிய போறது கிடையாது. சோ இப்ப அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டான், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அதை விட்டு வெளியும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம கிடைச்ச லைஃப் இதான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் இப்படி ஆப்ஷனலா ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா அது ஆப்ஷனலா இருக்கும் போது உங்களுக்கு அது மேல எப்படி ஒரு இது வரும்? இது இல்லாட்டி இன்னொன்னு அப்படின்னு தானே நீங்க கொஞ்சம் வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா இது இல்லாட்டி இன்னொன்னு அப்படின்னு நீங்க போக மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க.
ஏன் கூட இருக்க ஒரு தற்கொலையா ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். இதே மாதிரி நான் எவ்வளோ போய் சொன்னேன், வேணாம்ப்பா புதகுழிப்பா, விழுந்துட்டா வந்துட்டு எந்திரிக்க முடியாதுப்பா, குழியில தான் விழுவேன்னு எதுக்குப்பா போற சொன்னேன், கேட்கடா, ஆல்ரெடி நான் விழுந்துட்டேன்டா அப்படின்ட்டான் அவன். சரி, இனிமே விழுந்தவனுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிற அந்த குழியில விழுந்தவனுக்கு வந்து நம்ம வந்து அவனுக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் புரிய போறது கிடையாது. இது பண்ணா நடந்துருச்சு, அப்புறம் வந்துட்டு நான் சொன்னதே வந்துட்டு நடந்துருச்சு, தடிச்சு அவனை வந்துட்டு அமுச்சு விட்டானுங்க. இப்போ வந்து இந்த கருமத்தை இனிமே நான் லைஃப்ல பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து பயமா இருக்கு. இப்ப நான் ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது இப்போ நான் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆகிறேன். ஓகே, சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுவோம், ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆகிறவனா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகலாம் அப்படின்னு ஐடியா இருக்கட்டும். இப்போ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றேன், அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரேன். அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிடுது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு போய் எப்படி உட்காந்து ஒரு கதை சொன்னேன், ஏடி இந்த மாதிரிடா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போன செம்மில் எல்லாத்துலேயும் கழட்டி விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை எவனாவது என்கிட்ட வந்து உட்காந்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஏன்னா லவ்வுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லி இப்போ கொஞ்ச நாள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த லவ்வை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போக முடியாது, அந்த கூடவும் இருக்கிறதும் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இடையில நான் மாட்டிக்குவேன். விட்டுட்டும் போக முடியாது, கூட இருக்க முடியாது. அப்படிங்கும்போது அது வெறுப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பா போய்கிட்டே இருக்கும். சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ கர்மம் வாழ்ந்து தொலைவோன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகிவிடும். எவனாவது ஸ்டைக் நம்ம கூட இருக்கிறவங்களும் எவ்வளவு சொல்லி இது பண்றான் அப்படிங்கறத இது பண்ணிட்டே இருப்பாங்க. தென் வந்துட்டு பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாறி பார்ப்பாங்க. தென் கொஞ்ச நாள் ஆனா அதுவும் மாறிடும். இருந்தாலும் நமக்கு ஒரு இது இப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம கோவப்பட்டு இருந்தாலும், என்ன நீ ஆப்ஷனால தானே வச்சிருந்த, நான் இல்லைனாலும் வேற ஒருத்தனை போயிருப்பா, இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஏதாவது ஒரு கோவத்துல நம்ம கண்டிப்பா வந்துடும். ஸோ அதுக்குதான் லவ்னா என்னங்கிற ஒரு இதே புரிஞ்சுக்காம இது பண்றாங்க. தென் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரேரா தான் யாருக்காவது வந்துட்டு அது ஒரு கிடைக்கிறதே ஒரு அபூர்வமான விஷயம். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய செருப்படிலாம் நானும் வாங்கிதான் இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சுதான் நான் அதுக்கப்புறம் நானும் இதை தான் நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து நிலையான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கா அப்படிங்கறது வந்து அவனும் ஃப்ரெண்டா நினைக்கிறான், அந்த பொண்ணு இவனை வந்து ஈக்குவலா அவன் நினைக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டா நினைக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு ஒரு பொண்ணை ஃப்ரெண்டா நினைக்கணும். அந்த பொண்ணும் நம்ம இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதை அந்த பொண்ணு நமக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. அந்த பொண்ணு நம்மள ஃப்ரெண்டா ஈக்குவலா நினைக்குது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இதே ஃபீல் இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கும் இருக்கு. அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கடைசி வரைக்கும் ஒத்து வரும். என் ஃப்ரெண்டுக்கு அது ஒத்து வரல, அவ்வளவுதான். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வரான், அவன் பேசுறான், இது பண்றான், அவ்வளவுதான், இவனை கண்டுக்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. இவன் மட்டும் ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான், அந்த பொண்ணு வந்துட்டு நான் நினைக்கல. இவன் வந்து ஃபீல் பண்றான் உட்காந்து, பிரயோஜனமே கிடையாது. இது தேவையில்லாத வேலை ஃபீல் பண்றதெல்லாம். ஏண்டா லவ் போனதுக்கே அவன் ஃபீல் பண்ணாம இருக்கான், நீ ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் அவன் முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும். தென் வந்து இந்த ஃபைனலா இந்த லவ்ங்கிற மேட்டர் அப்படி ஒன்று வருவோம். லவ்னா என்ன இந்த ஜெனரேஷனுக்கு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் பெஸ்டின்னு ஒரு சொல்லிக்கிட்டு கேவலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களே, ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிக்கோங்க, இந்த பெஸ்டின்லாம் கொண்டே வராதிங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒன்னோ ஒரு பையனோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அவங்க மேலே க்ரஷோ ஒரு அஃபெக்ஷனோ இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் லவ் சொல்ல முடியாது. லவ் சொல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து அது ஃப்ரெண்டு பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஸ்டோரியெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு அந்த இதுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிறீங்களே தவிர நீங்கள் வந்துட்டு ஒன்றும் புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை. இதுதான் வந்து உண்மையான இது. ஸோ உண்மையாலுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிக்கிங்க. தயவுசெய்து இந்த பெஸ்டி இந்த கர்மம் எல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் இந்த மாதிரி என் காலேஜில் பார்த்ததுனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென் இன்னொன்று, இந்த லவ் அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து 2-3 லவ் பண்றான், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, நான் அதை வச்சு அவங்கள கேரக்டர் அசாசினேஷனோ எதுவோ நான் பண்ண போறது கிடையாது. அவங்க இத்தனை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு இப்படிதான், இதுதான் கேரக்டர் அப்படிங்கலாம் நான் இது பண்ண கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டாக் வளர்த்தேன் நான். ஓகே, அந்த டாக் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வளர்த்த ஒரு விஷயம். ஸோ அது இறந்து போச்சு. ஓகே, பட் நான் அதுக்கப்புறம் இப்போ 3 டாக்ஸ் வளர்த்துட்டேன்.
பட் அந்த 3 டாக்ஸ் மேலேயுமே நான் அந்த டாக் மேல வச்ச ஒரு லவ்வோ அஃபெக்ஷனோ, அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சதோ, இதுவோ எனக்கு அந்த ஃபீல் இந்த டாக் கூட நான் ஈவினிங் வந்து அந்த டாக் கூட டெய்லி விளையாடுவேன். நான் டெய்லி அதை வாக்கிங் கூட்டு போவேன் காலையில. அதுக்கு சாப்பாடு வைப்பேன், அதை தூக்கி கொஞ்சுவேன், நைட்டு என் கூட போட்டு படுத்துக்குவேன். அது வாரம் குளிப்பாட்டிட்டு ரொம்ப இதா பாத்துக்குவேன். பட் இப்ப நான் அடுத்து வளர்த்த 3 டாக் கிட்டையுமே அந்த ஒரு இதை என்னால பண்ண முடியல. ஓகே, ஏதோ பக்கத்துல வருது, வாழாட்டுது, நம்ம மேல பாசம் காட்டுதுன்னு தடவி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நான் விட்டுருவேன். பட் இந்த டாக் மேலையும் எனக்கு பாசம் இருக்கு, இது இருக்கு. ஆனால் முன்ன டாக் கிட்ட இருந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இத போய் ஏன்டா டாக் கூட கம்பேர் பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பெட் வளர்க்கறதுலயே அப்படி இருக்குங்கும் போது இது லைஃப் பத்தின ஒரு விஷயம். ஸோ ஒரு லவ் நீங்க பண்றீங்கன்னா அந்த லவ் பிரேக் ஆகுது அப்படின்னா செகண்டா ஒரு லவ் பண்றீங்க. ஸோ செகண்டா பண்ற லவ் அப்படிங்கிறது இந்த லவ்ல இருந்து ஒரு உடஞ்ச கண்ணாடிய, அந்த உடஞ்ச பீஸ சேர்த்து கொண்டு வந்து அப்படியே வைக்கிறது. பட் அந்த கிராக்க என்ன ஆனாலும் மறைக்க முடியாது. புரியுதா? ஸோ அந்த இதுல நீங்க ஏதோ ஒரு ஃபீலை இழந்திருப்பீங்க. அந்த ஃபீல் இங்க அப்படியே இழந்ததாவே தான் இருக்கும். திரும்ப உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் லவ்ல கிடைச்ச அந்த ஃபீல் இந்த லவ்ல கிடைக்காது திரும்பவும். ஃபர்ஸ்ட் லவ்ல அவங்க ஒரு செல்ல பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதோ, இல்ல உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லும் போது இருந்த எக்ஸைட்மெண்ட்டோ இங்க செகண்ட் லவ்ல வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அதுக்கு. இதே தேர்ட் லவ்வா போயிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறதுலதான் மும்முரமா இருப்பீங்களே தவிர நீங்க அந்த லவ்ல வந்துட்டு சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 லவ் ப்ரோக் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க 3வது ரிலேஷன்ஷிப்குள்ள போறதே கஷ்டம். அப்படி இருந்தும் ஒருத்தன் போறான்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி தக்க வச்சுக்கிறது அதுலதான் நீங்க குறியா இருப்பீங்க. எதுல வந்துட்டாலும் விட்டு கொடுத்து போறது, அந்த ரிலேஷன்ஷிப் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கறதுல மட்டுமே குறியா இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் பிரேக் ஆகுது, செகண்ட் லவ் வருது, இந்த லவ்மே புட்டுக்குதுன்னா 3வது லவ் என்ன ட்ரிக் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த ஃபீல் எல்லார்ட்டும் கிடைக்காது. எத்தனை பேர்கிட்ட ஒரே விஷயத்த பேசுவீங்க, இத்தனை குழந்தை பெத்துக்கணும், இத்தனை இது இருக்கணும், லைஃப்ல இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும், இந்த ஆல் ஸ்டோரிஸையும் என்னமோ பொண்ணை டேட் பண்ணிட்டு இந்த பொண்ணை டேட் பண்றோம், இந்த பையனை டேட் பண்றோம், இதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் லைஃப்ல, இந்த இத்தனை குழந்தை பெத்துக்கணும், இதெல்லாம் வந்துட்டு இது வந்து டேட் பண்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இது ஆளை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டரை தப்பா சொல்றதுக்கோ இதுக்கோ இல்ல. பட் ஒருத்தர்கிட்ட கிடைச்ச ஃபீலே எத்தனை பேர்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறதா என்னோட கேள்வியே. இதுக்கு யாராவது பதில் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடைச்ச ஒரு ஃபீல் செகண்ட் லெவல்ல கிடைக்காது, செகண்ட் லெவல்ல கிடைச்ச ஃபீல் சத்தியமா தேர்ட் லெவல்ல கிடைக்காது. ஓகே, சுத்தமா அந்த ஃபீலிங்ஸே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா அத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம், அத்தனை செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு திருப்பியும் அந்த ஃபீல் வருதுன்னா, ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ 3வது லவ் 4வது லவ் பண்ணும் போதும் கூட அதே சேம் ஃபீல் ஃபர்ஸ்ட் லவ்ல கிடைச்ச ஃபீல் கிடைக்குது அப்படின்னா அவனுக்கு லவ்வுக்கு மீனிங் தெரிலன்னு அர்த்தம், அந்த பொண்ணுக்கு லவ் மீனிங் தெரிலன்னு அர்த்தம். லவ்னா என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கல, கனவு உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது என்னோட இது. அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல கிடைச்ச ஃபீல் அப்புறம் பண்ற லவ்ல கிடைக்காது. ஸோ நீங்க பெட்டரா உங்களுக்குன்னு ஒருத்தங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே.